மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் வின்னர்ஸ் அப்படின்னா. அங்க வின்னர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மீட்டிங் போனீங்கன்னா பல வின்னர்ஸ் இருப்பாங்க. வின்னர்ஸ்லாம் புதிய ஒரு நாள் அடிப்படையில் தள்ளி வச்சு பல வருஷம் தொடர்ந்து குடியில்லாத போதை இல்லாத வாழ்க்கை தோட்டத்தில் வாழ நிறைய வின்னர்ஸ் இருப்பாங்க. 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் நிறைய வின்னர்ஸ் இருப்பாங்க. அந்த வின்னர்ஸ் கூட நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்க குடிக்கிறவங்க கூட போதை அடிக்கிறவங்க கூட தான் நீங்க வந்து தொடர்பு வச்சுருக்கீங்க. இன்னைக்கு அவங்கள கட் பண்ணி விட்டு இன்னைக்கு அங்க இருக்கிற வின்னர்ஸ் கூட நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணணும். வின்னர்ஸ் அப்படின்னா அவங்க பல வருஷமா இந்த ப்ரோக்ராமை ஒரு நாள் அடிப்படையில் ஃபாலோ பண்ணி குடிய போதையை தள்ளி வச்சு வாழ்க்கையை நல்லபடியா வாழ்றாங்க. அதனால அந்த நீங்க ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு துணி கடைக்கு போறீங்க, அங்க ரேக் அடிக்க வச்சிருக்கிறாங்க, இஷ்டத்துக்கு அடிக்க வச்சிருக்கிறாங்க. உள்ள போனீங்கன்னா ஒரு 100 ரேக் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 32ல ஒரு இடுப்பு 32ல ஒரு ஜீன் ஒன்று வேணும், உள்ள ஒரு கார்கோ ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்க. பேண்ட்டு பிளாக் கலர்ல வேணும். ரேஞ்ச் வந்து ஒரு 700 ரூபாய் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு தேவைப்படுது. நீங்க ஒரு ரேக்கா நீங்க தேடிங்க இருக்கலாம், 1 நாள் தேடி இருக்கலாம். இல்லை அங்கே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, ஏங்க இந்த மாதிரி 700 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள கார்கோ பேண்ட் வேணும் எனக்கு பிளாக் கலர்ல, நீ போனீங்க அது 3ஆவது ரேக் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கிறீங்களா? ஹலோ, நீங்களா எல்லாமே தானா இல்ல வந்து ஒரு ஹெல்ப் கேட்கலாம்? எது நல்லா இருக்கும்? ஹெல்ப் கேட்டீங்கன்னா உடனே போனீங்கன்னா உடனே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வரலாம். அந்த மாதிரிதான் வின்னர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பயங்கரமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் ஒரு நாள் அடிப்படையில புரிய தள்ளி வச்சு எப்படி அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், அவங்களுக்கும் வந்து வாழ்க்கையில வேலை செய்யற இடத்துல உறவு முறையில சமுதாயத்துல பல பிரச்சனை ஆயிருக்கும். ஆனாலும் பிடிக்காம ப்ரோக்ராம் டூல்ஸ் அப்ளை பண்ணி எப்படி ஒரு நாள் அடிப்படையில் புரிய தள்ளி வச்சு வாழ்க்கை போன்ற வாழறாங்கன்ற அனுபவத்தை உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க, இலவசமா தருவாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி வின்னர்ஸ் வந்து நீங்க நிறைய பேர் எடுத்துக்கலாம். ஒரு 5 வின்னர் 7 வேலை உங்க தொழிலுக்கு அந்த மாதிரி வின்னருங்க, அது மாதிரி ஃபேமிலிக்கா உறவு முறைக்கா நிறைய வின்னர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய சஜஷனை நீங்க எடுத்துக்கலாம், இலவசமா எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஒரு குடியில்லாத போதை இல்லாத வாழ்க்கைன்னு கொண்டு ஒரு வின்னருங்க, வெற்றியாளருங்க. அவங்களுடைய தொடர்புல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்க போன பாதையை உங்களுக்கு காமிப்பாங்க. அதனால வந்து நீங்க வெளியில காலை வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இம்மீடியட்டா இது 3மே நீங்க தொடர்ந்து பண்ணணும். அவாய்ட் யூசிங் ரெகுலர் மீட்டிங், தொடர்ந்து மீட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வின்னர்ஸ் கூட தொடர்புல இருக்கணும். அவங்க இப்பெல்லாம் வந்து போன் நம்பர்லாம் இருக்குது, அப்பெல்லாம் வந்து போன் நம்பர் இல்லை. இப்ப எல்லாருக்கிட்டுமே வந்து செல் இருக்குது. அதனால உடனே நீங்க எவ்வளவு வின்னர் சொன்னாலும் இவர் இல்லையா அவர்கிட்ட கால் பண்ணலாம், அவர் இல்லையா அவர்கிட்ட கால் பண்ணி ஏதோ நீங்க உங்களுடைய சஜஷன் கேட்கலாம், அவங்களுடைய ஷேரிங் பண்ணலாம், ஒரு ஐடியா ஷேர் பண்ணிக்கலாம். அதனால வந்து கண்டிப்பா வந்து வின்னர்ஸ் கூட டச் வச்சுக்கணும். இது 3மே உடனே பண்ண வேண்டியது. நீங்க இருந்து போனீங்கன்னா இது 3மே உடனே செய்யணும். அதுக்கப்புறம் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பான்சர்ன்றது வந்து நீங்க அதே மாதிரி நீங்க மீட்டிங் போனீங்க, ஸ்பான்சர்னா ஏதோ பணம் ஸ்பான்சர் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஸ்பான்சர்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி வழிமுறையா உங்களுக்கு எப்படி வாழ்க்கை முறையா எடுத்துன்னு வரதுன்ற வந்து அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டெப்பு அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராமா சக்தி ஆடுறாங்கன்னா வாழ்க்கையை சரியா நடத்த முடியலன்னா, எங்களோட வலிமை போறீங்க சக்தி அப்படின்னா நாங்கள் புரிந்து கொள்ள அந்த மாதிரி அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியம். நீங்க கண்டிப்பா நீங்க அங்க போனீங்கன்னா ஸ்பான்சர்ன்றது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, வழிகாட்டின்னு. அவர் ஏற்கனவே போன பாதையை வந்து உங்களுக்கு காமிப்பாரு. எப்படி குடியில்லாத போதையில்லாத தெளிவா வாழற வாழ்க்கை. அவர் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் அவர் குடிக்காம ஒரு தெளிவான ஒரு பாதையை உங்களை கை பிடிச்சி அந்த தெளிவான பாதைக்கு அவரு ஆக்ஷன் போவாரு. இது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பான்சர் எடுக்கிறது கண்டிப்பா. இது வந்து இந்த வின்னர்ஸ்ன்றது வந்து ஒரு 5 வின்னர்ஸ் 7 வின்னர்ஸ் 10 வின்னர்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஸ்பான்சர்ன்றது வந்து ஒரே ஒருத்தர். அது வந்து நீங்க கொஞ்ச நாள் கூட எடுத்துக்கலாம். நீங்க மீட்டிங் போனீங்கன்னா உடனே ஸ்பான்சர் எடுக்கணும் இல்லை, ஒரு 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து உங்க மைண்ட் வந்து அந்த வேவ் லென்த் செட் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இவரை எடுத்தா நல்லா இருக்கும், இவர்கிட்ட பேசினா நல்லா இருக்கும், இவரும் என்னோட தாக்கம் வந்து சிமிலரா இருக்கு, ஒத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வின்னர்ஸை நீங்க வந்து சூஸ் பண்ணணும்.
சூஸ் பண்ணி அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும். நீங்க வந்து ஹெல்ப் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நீ எனக்கு ஸ்பான்சர் ஆகுது அப்படின்றாங்க. அப்படி கிடையாது, எனக்கு ஸ்பான்சரே ஏற்றுக்க முடியுமா, எனக்கு வழிகாமிக்க முடியுமான்னு வந்து ஒரு பணியோடு நீங்க கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க போன நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால வந்து இந்த ஸ்பான்சர்ன்றது வந்து கண்டிப்பா எழுதணும். இதெல்லாம் வந்து 100% நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் பிடிக்காத, போர் அடிக்காத, சந்தோஷமா வாழலாம், நிம்மதியா வாழலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம். இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்கு. அதனால வந்து நீங்க வெளியில போனீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 3 மாசமோ 6 மாசமோ கழிச்சு, கண்டிப்பா 1 வருஷமோ கழிச்சு ஸ்பான்சர் எடுக்கணும், வழிகாட்டி அப்படின்றத எடுக்கணுங்க. இப்ப இந்த வழிகாட்டியை எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 12 வழிமுறைகளை வந்து ஒர்க் பண்ணணும். சும்மா இப்ப நீங்க பயாட் பண்றீங்க, மனப்பாடம் பண்றீங்க, அது மட்டும் பத்தாது, மனப்பாடம் பண்றது பத்தாது. அதனுடைய ஸ்டெப்பை வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து ஒரு ஆன்மீக வழிமுறை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக விடுதலை, ஒரு முழு சுதந்திரம் எல்லாத்துல இருந்தும், உங்க வாழ்க்கையில எல்லாத்துல இருந்தும் ஒரு முழு விடுதலை கிடைக்கும். அதனால வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஒர்க் பண்ணணும். ஒரு ஸ்டெப்பை ஒர்க் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா வரையும் வந்து ஒரு ஆன்மீக வழிமுறை, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசு வந்து சுத்தமாகும். ஆன்மீக ரீதியா நீங்க ஸ்டெப்பை ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும், அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கை வந்து ஒரு புது விதமா நீங்க பார்ப்பீங்க, புது விதமா ஒரு உணர்வீங்க, புது விதமா ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க நீங்க. அதனால இந்த ஸ்டெப்பை நீங்க ஒர்க் பண்ண. இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 12வது வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா இவ்வழிமுறைகளை பின்பற்றுவதன் பலனாக ஆன்மீக வீடுகள் பெற்றோம். இவ்வழிமுறைகளை மற்ற குடிநோயாளிகளுக்கு எடுக்கப்பட முயற்சித்தோம். இத்தத்துவங்களை எங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கடைபிடிக்க முயற்சித்தோம். இந்த 12வது வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வழிமுறை. அதே மாதிரி 10வது வழிமுறை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுய பரிசீலனை செய்தோம். தவறு செய்தல் போதெல்லாம் உடனடியாக ஒப்புக்கொண்டோம். We continue to take personal inventory when we were not promptly admitted. தொடர்ந்து சுய பரிசீலனை, ஒரு நாளும் வந்து சுய பரிசீலனை செய்வோம். எந்த இடத்துல கோவப்படுறோம், எந்த இடத்துல இஞ்சி விடுறோம், எந்த இடத்துல கத்தணும், எந்த இடத்துல திட்டணும், எந்த இடத்துல தாழ்வு போனோம், எந்த இடத்துல பயம் வந்தது, எந்த இடத்துல விரக்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சுய பரிசீலனை. உங்களை பத்தி நீங்க சுய பரிசீலனை செய்ய எந்த இடத்துல நம்ம லாக் ஆகும், எந்த இடத்துல நம்ம மாறணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ட்ரையா குடிக்காம மட்டும் இருக்கிறாங்க, ஸ்டெப்பை வந்து ஒர்க் பண்றது கிடையாது. அதனால வந்து அவங்க அந்த அளவுக்கு ரிகவரி செலிப்ரேட் பண்றது கிடையாது. ரிகவரினா என்ன, ப்ரோக்ராம்னா என்னன்னா, ஒன்ஸ் நீங்க இந்த ப்ரோக்ராம் உள்ள வந்துட்டீங்க, உங்க ப்ரோக்ராம் உங்களுக்கு கற்றுச்சு அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவ் அடிக்ஷன்ல இருந்து மட்டும் விடுதலை கிடையாது. முக்கியமா வாழ்க்கையில எதை பத்தி ஒரு பயம் இல்லாம ஒரு நம்பிக்கையா தெளிவா சந்தோஷமா வாழணும். யார் இந்த ப்ரோக்ராம் கிடைச்சிச்சோ அவங்க இந்த மேற்பட்ட வாழ்க்கையில நோ மோர் பெயின், நோ மோர் சஃபரிங். அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய பியூட்டி. என்னன்னா நீங்க வாழ்க்கையில எந்த நிலையில இருந்துன்னா வாங்க, நீங்க எந்த நிலையில கஷ்டத்திலயோ துக்கத்திலயோ விரக்திலையோ எல்லாத்தையுமே யார் எப்படியாப்பட்ட ஒரு தொலைச்சுக்கு இந்த வாழ்க்கையில யார் ஒருத்தர் வந்தாலும் சரி, இந்த ப்ரோக்ராம்ல தீர்வு கிடைக்குது, சொல்யூஷன் கிடைக்குது. அதனால ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க சந்தோஷமா தான் வாழணும், நல்லா தான் வாழணும், நிம்மதியா தான் வாழணும். உங்க வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கைய அமைதியா தான் வாழணும். எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட நோயாளியா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சிக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க நல்ல வாழ்க்கை தான் வாழணும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே இதுல வந்து சொல்யூஷன் இருக்குது. இந்த ஸ்பான்சர் எடுத்து ஸ்டெப்பை ஒர்க் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு கூட இந்த ஸ்பான்சரு ஸ்டெப் ஒர்க் பண்றதுலாம் வந்து கொஞ்ச நாள் கூட ஆயிடலாம். ஆனா இது 3 வந்து இங்க இருந்து நீங்க வெளியில காலை வைக்கிறீங்கன்னா உடனடியா பண்ண வேண்டியது, அன்னைக்கே பண்ணணும். சில பேர் நினைப்பாங்க மீட்டிங் வந்து நான் திங்கக்கிழமை இருந்து போகலாம், வெள்ளிக்கிழமை இருந்து போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. என்னைக்கு நீங்க இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க, வெளியில காலை வைக்கிறீங்க, அன்னைக்கே மீட்டிங் போயாகும். இது எப்போ இந்த இது உங்களுக்கு நியூஸ் கிடைக்குதோ உடனே நீங்க ஒர்க் பண்ணணும். இது 3 வந்து இமீடியட்டா செய்ய வேண்டியது. எந்த காரணத்துக்கும் முதல் போதை, முதல் குடியை எடுக்கூடாது. 2வது தொடர்ந்து மீட்டிங் போனோம். 3வது அங்க இருக்கிற இன்வெஸ்ட் கூட தொடர்பு வச்சுக்கணும். இது 3மே உடனடியாக பண்ணணும். இது ஸ்பான்சர் ஒர்க்கிங் டிஸ்கிரிப்ஷன்றது கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பண்ணுங்க. இது வந்து 100% வேலை செய்யுது. 101% நீங்க நல்ல வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம், நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். ஆனா
சொன்ன இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கையில வழிமுறையா எடுத்து போகணும். இதெல்லாம் டவுட் இருக்குதுங்களா? ஹலோ, இல்ல சார். தேங்க்யூ.